அழகத்திலேயே அப்படி சொக்கி போய் நின்னுட்டாலாம். வேற அங்கத்தை பார்க்கவே இல்லையா. கண்களை பார்த்தவா அந்த கண்களை பார்த்துட்டு அப்படியே சொக்கி நின்னுட்டாலாம். வேற அங்கத்தை பார்க்கவே இல்லையா. பகவானுடைய குமுத வாயை பார்த்தவர்கள் அந்த வாயை பார்த்துட்டே அப்படி நின்னுட்டாலாம். வேற எதுவையும் பார்க்கலையாம். அகன்ற மார்பை பார்த்தவா அந்த பக்ஷஸ்தலத்தை பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டாலாம். வேற எதுவையும் பார்க்கலையாம். ஆஜானுபாகவா இருக்கக்கூடிய அவனுடைய கைகளை பார்த்தவர்கள் அந்த கைகளை பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டாலாம். வேற எதையும் பார்க்கலையாம். அவனுடைய திருவடிகளை பார்த்தவர்கள் அந்த பாதத்தை பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டாலாம். வேற எதையும் பார்க்கலையாம். சுருள் சுருளான அவனுடைய கேசங்களை பார்த்தவர்கள் அந்த கேசங்களை பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டாலாம். வேற எதையும் பார்க்கலையாம். நெற்றிய பார்த்தவர்கள் அந்த அகன்ற நெற்றிய பார்த்துட்டு வேற எதுலயும் அவருடைய திருஷ்டி போலையாம் அப்படியே நின்னுட்டாலாம். எடுப்பான மூர்க்க பார்த்தவர்கள் அந்த மூக்க பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டாலாம். கம்பர் ஒரு உதாரணம் சொல்றார். இது எது போல அப்படின்னா, ஷண்மதங்கள் இருக்கு இல்லையா. கணபதியே தெய்வமா சொல்லக்கூடிய ஒரு மதம், முருகனையே தெய்வமா சொல்லக்கூடிய ஒரு மதம், விஷ்ணுவையே தெய்வமா சொல்லக்கூடிய ஒரு மதம், சிவனையே தெய்வமா சொல்லக்கூடிய ஒரு மதம், சூரியனையே தெய்வமா சொல்லக்கூடிய ஒரு மதம். தெய்வம்னா அந்த இடத்துல பரத்துவம். அந்த முருகனை பரத்துவமா சொல்லக்கூடிய மதத்தை சார்ந்த முருகன் தான் தெய்வம், வேற யாருமே தெய்வம் கிடையாது அப்படின்னு பேசுவாங்க. பிள்ளையாரு தெய்வமுடைய பரத்துவமுடைய மதத்தை சேர்ந்தவர்கள் என்ன பேசுவாங்க, கணபதி தான் தெய்வம், வேற யாருமே தெய்வம் கிடையாது. விஷ்ணு பரத்துவமுடைய மதம் என்ன பேசும், விஷ்ணு தான் தெய்வம், வேற யாருமே தெய்வம் கிடையாது. சிவன பரத்துவமுடைய தெய்வம் என்ன சொல்லும், மதம் என்ன சொல்லும்னா சிவன் தான் தெய்வம். அந்த மாதிரி இந்த தோலை பார்த்தவாள் கண்ணெல்லாம் எனக்கு வேண்டாம், நிச்சயம் சொல்றேன், இந்த தோல் மாதிரி கண்ணு அழகாவே இருக்காது, இந்த தோல் தான் ராமர்கிட்ட அழகு, அடுத்தது திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாள். கண்ணு அழகுன்னு பேசுற, கண்ணை பாக்குறேடா, அவரை காலெல்லாம் வேண்டாம், கண்ணு தான் அழகு. நிச்சயமா அந்த கால் கண்ணை விட அழகாவே இருக்க முடியாது. அந்த கால் மாதிரி கண்ணு மாதிரி அழகு வராது. எப்படி ஊர் கொண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டாரை ஒத்தார். அந்தந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் அந்தந்த தெய்வத்தை தான் பரத்துவமா சொல்லி மீதி தெய்வத்தை கொஞ்சம் கூட திரும்பி பார்க்க மாட்டேன்னு இருக்காளோ அது மாதிரி தோல் கண்டார் தோளே கண்டார், தொடுகழற் கமல மண்ணத்தான் கண்டார், தாலே கண்டார் தடைக்கை கண்டாரும் அக்தே, வாள் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார், ஊழ் கொண்ட சமயத்தன்னான் உருவு கண்டாரை ஒத்தார் அப்படின்ட்டார் கம்பன். இப்படி கம்பன் அழகா இந்த மிதிலா பிரவேசத்துல வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் பாடிட்டு வரார். அழகான பாடல்கள். இப்படி உள்ள வரார். அதுக்குள்ள திருமங்கி ஆழ்வார் அழகா இந்த இடத்தை எடுக்கிறார். என்ன எடுக்கிறார் அப்படின்னா, கம்பன் பாக்குற மாதிரியே அந்த மிதிலையிலே பிரவேசிக்கக்கூடிய ராம லக்ஷ்மணால சாட்சாத் பிராட்டி அந்த பந்து எடுக்கிறதுக்கு வந்து அப்படி நிற்கிறா இல்லையா, அவ உப்பரிகையிலேந்து பார்க்கிறாளாம். பார்த்த உடனே அப்படி வந்து நிற்கக்கூடிய ராமரை பார்த்துட்டு அந்த பந்து எடுத்து அப்படியே நிற்கிறான். மை வண்ணம் நறுங்குஞ்சி குழல் பின் தாழ, சுருள் கேசங்கள் அப்படி கருமையா இருக்கான். கரு கரு கருன்னு கேசம் இருக்கிறது தானே அழகு. அந்த கேசங்கள் அப்படி குடிலான் நகபரனா அப்படி வந்து அப்படி இப்படி விழதான் கீழே. மை வண்ணம் நறுங்குஞ்சி குழல் பின், காதுல இருக்கக்கூடிய அந்த பகவான் ஒரு குண்டலம் போட்டு இருக்கானே அதுக்கு பின்னாடி வரைக்கும் வருதான். மகரம் சேர்குழை இருபாடு இலங்கியாட, அந்த கோதண்டத்தை வச்சுட்டு பிரபு அந்த மிதிலா நகரங்கள்ல இந்த வீதிகள்ல ராஜ வீதிகள்ல நடக்கும் பொழுது ரெண்டு பக்கமும் அப்படி உப்பரிகள் இருக்கக்கூடிய மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் இருக்கிறதுனால கையில அப்படி வெளில வச்சுட்டு அப்படியே என்ன பண்றாரு, இப்படியும் அப்படியும் பார்த்துட்டு போறாரா, இந்த பக்கம் யார் வீடு இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகும் பொழுது அவருடைய காதுல இருக்கிற இந்த குண்டலம் இருக்க பத்தி அதை சலக்க சலக்கன்னு ஆடுறான். மகரம் சேர்குழை இருபாடு இலங்கியாட, எய் வண்ண வெஞ்சிலையே துணையாயிங்கே. ஒரு ராஜகுமாரன் வரணும்னா சதுரங்க சைன்யம் வர வேண்டாமா, அவர் யாருக்கும் பயப்படலையா, ஒரே துணையோட வந்திருக்காராம், கையில கோதண்டம். எய் வண்ண வெஞ்சிலையே துணையாயிங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். ரெண்டு பேர் வந்தாலும் சீதையினுடைய உள்ளம் அந்த ராமபிரான்ட்ட தான் போகதான். கை வண்ணம் தாமரை, அவ கைய பாக்குறான், கோதண்டத்தை பிடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, அது எப்படி இருக்கா, தாமரை மாதிரி இருக்கான். வாய் கமலம் போலும்
வாயை பார்க்கிறா, வாயும் தாமரையாம். கண்ணினையும் அரவிந்தம், ரெண்டு கண்களும் பார்த்தா தாமரை மாதிரி இருக்கான். அடியும் அக்தே, திருவடிய பார்க்கிறா, அதுவும் தாமரை மாதிரி இருக்கான். என்ன பண்ணினா, கண்ணு தாமரை, கை தாமரை, வாய் தாமரை, திருவடி தாமரை. அதனால தாமரை பூத்த காடு. பெருமாள் எப்படி இருக்காருன்னா, ஒரு குளத்துல தீர்த்தமே தெரியாத அளவுல தாமரை கும்மனு போத்து அந்த குளம் முழுக்க தாமரையினால நிறைந்திருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்காராம். கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அக்தே, அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. ராமரை பார்த்த உடனே தன்னுடைய மனது ராமர் கிட்ட போயிடுத்து சீதைக்கு. அடுத்த க்ஷணம் தோழிய பார்த்து சொல்றா, அவ கால் பூமியில படுறதான்னு பாரு. நடந்துதான் வராளா நிஜமா? ஏன் அப்படின்னா, தேவர்கள் அப்படின்னுட்டா பூமியில கால் படாது. அப்படி தேவர்களா இருந்தா இந்த ராமரை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என் மனதோ ராமர் கிட்ட போயிடுத்து. நான் என்ன பண்ணுவேன்? நல்ல வேளையா என்னாச்சுன்னா, அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. நடந்து வர்றதுனாலே பூமியில நன்னா கால் படுறது மனிதர்கள் தான், அவர்கள் தேவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தா அப்படின்னு திருமங்கி ஆழ்வார் அப்படியே நமக்கு படம் பிடிச்சு காண்பிக்கிறார். ஜனகர் விஸ்வாமித்திரர் கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது விஸ்வாமித்திரர் கேட்கிறார். ஜனகர் உடனே சொல்றார், எனக்கு ஒரு சமயம் நான் ஒரு யஜ்ஞம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி பண்ணும்போது க்ஷேத்திரம் சோதயதா, அந்த யஜ்ஞ பூமி அப்படி நோண்டினேன். லப்தா நாம் நாசி தேதி விஸ்ருதா, தங்க கலப்பையினால இப்படி பூமியை நோண்டும் பொழுது பூமியில எனக்கு ஒரு பெண் கிடைத்தால், அந்த பெண்ணுக்கு சீதைன்னு பெயர் வச்சுட்டு அந்த பெண்ணை நான் வளர்த்து கொண்டு வரேன். இங்க பரம்பரையா எங்களுடைய குடும்பத்துல ஒரு வில்லு இருக்கு, தனுசு. அந்த தனுசுக்கு சிவதனுசுன்னு பேரு. அந்த சிவதனுசு எங்க பரம்பரையில எப்படி வந்ததுன்னு சொல்றா அப்படின்னா, தக்ஷ யஜ்ஞத்தை நாசம் பண்ண கிளம்பின சிவபெருமான் இந்த தனுசை தான் எடுத்துட்டு போனார். திரிபுர சம்ஹாரம் பண்றதுக்கு கிளம்பின பரமேஸ்வரன் இந்த தனுசை தான் எடுத்துட்டு போனார். அந்த தனுசை எங்களுடைய மூதாதையர்கள்ட்ட பரமசிவன் பரம கிருபையோடு கொடுத்துட்டு போயிட்டார். அது உபயோகிக்கக்கூடிய ஒரு தனுசு இல்ல. சாதாரண மனுஷர்களால அந்த தனுசை பிரயோகமே பண்ண முடியாது, தொடவும் முடியாது, உபயோகிக்கவும் முடியாது. இந்த சிவதனுசு எங்களுடைய குடும்பத்துல பல காலத்துல பூஜையில இருந்துட்டே இருந்தது. சீதை ரொம்ப அழகா இருந்தா, அழகுனா சொல்ல முடியாத அளவுக்கு அழகா இருந்தா. எனக்கு இப்படி தங்க கலப்பையினால பூமியை தோண்டும் பொழுது யஜ்ஞத்துக்காக ஒரு பெண் என்னால எடுத்து வளர்க்கப்படுகின்றாள் அப்படிங்கிற செய்தி எல்லாருக்கும் தெரிஞ்சுடுச்சு. மேலேந்து அந்த நேரத்துல ஒரு அசரீரி கேட்டது. அந்த அசரீரியும் இவள் ஒரு பெண்ணு தான், இவளை ஒரு பெண் தான், அதனால இந்த பொண்ணுடைய பெண்ணாகவே இவளை வளர்த்துண்டவா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அத்தகைய தர்மத்தோட கூடின இந்த பெண்ணை தர்மாத்மாவான நானும் வளர்த்துட்டு வரேன். அவளை ரொம்ப ஆசையோட, சீத்தை மேல இருக்கிற ஆசை எனக்கு யார் மேலேயும் கிடையாது, அத்தகைய ஒரு பிரியத்தோட அவளை வளர்த்துட்டு வரேன். ஒரு ராஜகுமாரி இவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு உடனே பல தேசத்து ராஜாக்களுக்கு செய்தி போச்சு. அந்த தேசத்து ராஜாக்கள்லாம் சீதையை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு தொந்தரவு பண்ணினா. நான் பார்த்தேன், அவர்களுக்கு மாட்டேன்னு சொன்னா, ஏன் மாட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் வருதுன்னா, அந்த ராஜாக்களுக்கு அத்தகைய யோகியதை இல்லை, குணம் இல்லை. குணம் இல்லாதவர்களுக்கு, யோகியதை இல்லாதவர்களுக்கு என்னுடைய பெண்ணை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? அவர்களுக்கு மாட்டேன்னு சொன்னா அவர்களோட எனக்கு யுத்தம் வந்தது. யுத்தம் வந்த பிறகு நான் என்ன பண்ணினேன், இது எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்த்தேன். இந்த சிவதனுசை யாராவது நான் ஏற்றினா அவர்களுக்கு என் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு வீரிய சுல்கத்தை வச்சேனோ நான் பொழைச்சேன். ஒவ்வொரு ராஜாவும் வந்தார். வந்த உடனே இந்த பெட்டியை எடுத்துட்டு வா, அந்த சிவதனுசை நான் பார்க்கணும் அப்படின்னுவார். அந்த சிவதனுசை 5000 பேர் தூக்கி 8 சக்கரமுடைய ஒரு வண்டியில நகர்த்த தான் முடியும், தூக்க கூட முடியாது.
அது மட்டும் இல்ல, இதை கிண்ணறர்கள், யக்ஷர்கள், உரகர்கள் அவர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவளால கூட இந்த சிவதனுசை அசைக்க முடியாது. இது பரமேஸ்வரனுடைய ஒரு தனுசு. சில ராஜாக்கள்லாம் வந்தா, சரி என்ன வீரிய சுல்கம் தானே, என்ன பெரிய விஷயம், இந்த தனுசை நான் ஏற்றிட்டு உன்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு ராஜா வந்தார். 5000 பேர் 8 சக்கர வண்டியில அந்த தனுசை எடுத்துட்டு வச்சான். வச்ச உடனே கிட்ட அப்படி அசைச்சு பார்த்தார். ஒண்ணுமே முடியல. ஆனாலும் வெளியில சொன்னா மானம் போயிடும் இல்லையா, உடனே கூட வந்தவாளை கூப்பிட்டு கொஞ்சம் வில்வா எடுத்துட்டு வா அப்படின்னு, ஒரு தீபம்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு. நம்மளுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. ஜனகர் கேட்டார், என்னத்துக்கு இப்ப வில்வம், என்னத்துக்கு தூபதி? இல்ல, சிவதனுசை நான் ஏத்துறதுக்கெல்லாம் வரல, இது பரமேஸ்வரன் கைப்பட்ட தனுசு, ஒரு ருத்ரத்தினால ஒரு பூஜை பண்ணிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு கீழே விழுந்து மீசையில மண் ஊட்டாதபடி அதுக்கு ஒரு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த ராஜா போயிட்டான். இன்னொரு ராஜா அந்த சிவதனுசு நான் ஏற்றேன்னு வந்த உடனே தொட்ட உடனே பட்டுன்னு மேல சாஞ்சி எடுத்து வண்டி. அங்க இருக்கிறவளதான் பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் முதல்ல எனக்கு தூக்கி அவ ஓடி போயிட்டான். இப்படி ஒவ்வொருத்தரும் சில பேர் பார்க்கிறேன்னு வந்தா, சில பேர் பூஜை பண்ணினா, சில பேர் நமஸ்காரம் பண்ணினா, சில பேர் பார்த்துட்டு அரண்டுட்டு ஓடி போனான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருந்தது. கடைசியா என்னாச்சுன்னா, அந்த ராஜாக்கள்லாம் சேர்ந்துட்டு எல்லாருமே தசரதர் வீணா நம்மளுக்கு ஒரு சிவதனுச வீரிய சுல்கமா வச்சு நம்மளெல்லாம் அவமானப்படுத்துறார் அப்படின்னு முடிவு பண்ணி அவர்கள் எல்லாம் எங்க தேசத்து மேல யுத்தத்துக்கு வந்துட்டான். எல்லாரும் சேர்ந்து இந்த மிதிலையே முற்றுகையிட்டுட்டான். 1 வருஷம் நான் தவிச்சேன். அப்ப நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, தேவலோகத்துல போய் தேவர்கள் எல்லாம் பூஜை பண்ணி அந்த தேவர்கள்டேந்து ஒரு சதுரங்க சைன்யத்தை வாங்கிட்டு இந்த அசுரர்கள்லாம் அடக்கினேன். அதனால நான் இப்ப சௌக்கியமா இருக்கேன். இந்த சிவதனுசை வச்சதிலிருந்து எனக்கு ஒரு கவலை இருக்கு. சீதைக்கும் கல்யாணம் ஆகணும், இந்த சிவதனுசையும் யாராவது வீரிய சுல்கத்துல இந்த நான் ஏற்றணும் அப்படின்னு இதெல்லாம் சொன்ன உடனே விஸ்வாமித்திரர் சொல்றார், சரி இந்த ராமலட்சுமணால் வந்திருக்காளே, அபாவனா இந்த சிவதனுஷ பார்க்கட்டமா, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்கிற. தாராளமா பார்க்கலாமே, அதுக்கு தானே வச்சிருக்கேனா அப்படிங்கிற. ராமர் முன்னாடி ஒரு 5000 வீரர்கள் மகாபலசாலிகளாம். அவர்கள் 8 சக்கரங்கள்னால ஆன ஒரு வண்டியில அந்த சிவதனுசை கொண்டு நிறுத்தறா. நிறுத்தும் பொழுது ராமர் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் இந்த வில்லெல்லாம் அப்படி நான் ஏத்திடுவேன், வளைச்சிடுவேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்லலையா. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டமா, முடியுமான்னு பார்க்கட்டமா அப்படிங்கிறார். ஏன்னா மகான்கள்லாம் நான் பண்ணிடுவேன் அப்படி அப்படின்னு சொல்ல மாட்டான். நான் பாக்குறேனே, ட்ரை பண்ணி பார்க்கட்டமா அப்படின்னு கேட்கிறேன். ஆனா விஸ்வாமித்திரருடைய சங்கல்பம் என்ன அப்படிங்கிறது ராமருக்கு புரிஞ்சது. விஸ்வாமித்திரர் இந்த தனுசை ராமர் நான் ஏற்றி சீதையை விவாகம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னு விஸ்வாமித்திரருடைய சங்கல்பம் ராமருக்கு புரியறது. அதனாலதான் அந்த தனுசை எடுத்துட்டு வா, இந்த குழந்தைகள் பார்க்கணும் அப்படின்னு சொல்றார். வால்மீகி ராமாயணத்துல வத்ச ராம தனு பஷ்ய இதி ராகவம் அப்ரவீத், ராமா இந்த வில்ல பாரு அப்படிங்கிறார். நான் ஏற்றுன்னு சொல்லலையே, என்ன சொல்றார்? வத்ச ராம தனு பஷ்ய, என்ன அர்த்தம்னா வில்ல ஒரு கை பாரு. அவங்க வில்ல பாருன்னார், வில்ல ஒரு கை பாரு அப்படின்னார். நினைந்த முனி பகர்ந்த எல்லாம் நெறி உண்ணி அறிவனும் தன் புனைந்த சடைமுடி துலக்கி போர் ஏற்றின் முகம் பார்த்தான் வனைந்தனைய திருமேனி வல்லலும் அம்மா தவத்தோன் நினைந்த எல்லாம் நினைந்து அந்த நெடுஞ்சிலையை நோக்கினான் அப்படிங்கிறார். என்ன பண்றாரா? மாதவத்தோன், மாதவத்தோன்கிறது விஸ்வாமித்திரர். நினைந்த எல்லாம் நினைந்து, அந்த மாதவத்தோனா இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரர் மனசுல என்ன நினைக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் தன்னுடைய மனசுல நினைத்து அந்த நெடுஞ்சிலையை நோக்கினான் அப்படிங்கிறார். வாயால விஸ்வாமித்திரர் இத பண்ணுன்னு சொல்லல, குறிப்பறிந்து அவருடைய பாவம் புரிந்து, ராமா அந்த வில்ல நீ பார்க்கிறியா,
வத்சராம தனுபஷ்ய இதி ராகவம் அப்ரவீத். அம்மாதவத்தோ நினைந்த எல்லாம் நினைந்து அந்த நெடுஞ்சிலையை நோக்கினான். பெரிய அந்த தனுசை கொண்டு வச்சிருக்கா பத்தியா, அப்படி பார்க்கிறார். பார்த்த உடனே ராமர் என்ன பண்றார் அப்படின்னா, தனியா இல்லையே, எல்லாரும் இருக்காளே சபையில. பஷ்யதாம் நிருசகஸ்ராணாம் பகூனாம், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடியிருக்கா. ரகுநந்தனக ஆரோபயத்து, அப்படியே அந்த தனுசை எடுத்தார். சதர்மாத்மா சலீலமிவ, அப்படியே கஷ்டப்பட்டு ஊனு தூக்கினாரானா, ஜஸ்ட் லைக் தட். சலீலமிவ, ஒரு லீல மாதிரி. தத்தனுகு எடுத்தார். நான் ஏற்றணும்னு அப்படி நினைச்சார். என்ன தத்பபஞ்ச அப்படின்னு டமால் உடைஞ்சு விடுத்தான். தனுர் மத்தியே, அந்த தனுஷ் அப்படி பட்டுன்னு உடைஞ்சது இல்லையா. இங்க விஸ்வாமித்திரர், ஜனகர், ராமலட்சுமா, நீங்க 4 பேர் தரும். இது எல்லாரும் பூர்த்தியா கேள்வி, எல்லாம் தேவலோகங்கள்லாம் நஷ்டங்கிறதான் அந்த சப்தத்தை கேட்டுட்டு என்னாச்சு. தத்பபஞ்ச தனுர் மத்தியே, அந்த தனுஷ அப்படி உடைச்சு அதுக்கு நடுவுல நரசிரேஷ்டனா ராகவ குல திலகமா அப்படி ரகுராமன் பிரகாசிச்சுட்டு நிற்கிறான். மகாயஷாகா, அப்பேற்பட்ட ஒரு புகழுடையவனா, அப்பேற்பட்ட பிரபு அங்க விளங்குறான் அப்படிங்கிற ஆச்சரியப்பட்ட. அஷ்யதாம் சகஸ்ராணாம் பகூனாம் ரகுநந்தனக ஆரோபயத் சதர்மாத்மா சலீலமிவே தத்தனுகு தத்பபஞ்ச தனுர் மத்தியே நரசிரேஷ்டோ மகாயஷாகா. அப்படி யசஸோடு கூடின பிரபுவா அங்க அப்படி பிரகாசிக்கிறான். எல்லாரும் ஆச்சரியப்படுறா. தேவர்கள் எல்லாம் புஷ்பமாரி பொழியறான். ஜனகருக்கு இருந்த ஒரு பெரிய கவலை நீங்கி. ஏன் அப்படின்னா, இவ்வளவு நாள் ஜனகருக்கு ஒரு பெரிய மனசுல வருத்தம் இருந்தது. இந்த இப்படி ஒரு வீரிய சுல்கம் வச்சுட்டமே, இந்த உலகத்திலே இதை நான் ஏற்றவன் யாராவது இருப்பானா அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துட்டே இருந்துதான். அந்த கவலை அவருக்கு போயிடுத்து. உடனே விஸ்வாமித்திரரை முன்னிட்டு கொண்டு தசரதருக்கு தூதர்கள்லாம் அனுப்புறார். இந்த மாதிரி உங்க குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும், நான் ஒரு வீரிய சுல்கம் வச்சேன், அதுல நான் ஏற்றணும்னு நினைச்சேன், உங்க பையன் உடைச்சுட்டான், நீங்க சீக்கிரம் கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கறது சொல்றார். 67 சர்க்கங்கள் பூர்த்தியாருது. 68வது சர்க்கத்துல இந்த தூதர்கள் எல்லாம் மிதிலையிலிருந்து அயோத்திக்கு போகிறதுக்கு 3 ராத்திரி ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அங்கங்க தங்கி 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 இங்க போனா தூதர்கள் எல்லாம் போய் தசரத மகாராஜாட்ட ஜனகர் என்ன சொல்லி அனுப்பினாரோ அந்த செய்திகள்லாம் சொல்றா. கல்யாணத்தை சீக்கிரமே நான் நடத்தணும்னு ஆசைப்படுறேன். இப்ப சமீபத்துல பங்குனி உத்திரம் வருது. அந்த பங்குனி உத்திரத்திலேயே 2-3 நாள்ல வருது, கல்யாணத்தை பண்ணிடலாம்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா, இந்த சீதா விஷயமா நிறைய ராஜாக்களுக்கு ஒரு ஆசை இருக்கிறதுனால நம்ம தள்ளி போட்டா நிறைய ஏதாவது சங்கடங்கள் விளையலாம், திருப்பி யுத்தம் வரலாம். அதனால சீக்கிரமா விவாகத்தை பண்ணிடுறது நல்லது. சுபஸ்ய சீக்கிரம், எப்போ ஒரு நல்ல காரியம்னு முடிவு பண்ணிட்டோமோ அந்த நல்ல காரியத்தை எந்த காரணம் கொண்டும் தள்ளி போடக்கூடாது. அதனால நீங்க கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு ராஜா பிரார்த்தனை பண்ணிட்டார் அப்படின்னு ஜனகருடைய தூதர்கள் எல்லாம் சொன்னார். விஸ்வாமித்திரருக்கும் இதுல சம்மதம், சதானந்தருக்கும் இதுல சம்மதம் அப்படின்னு சொன்னார். உடனே தசரதர் இந்த செய்தியை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். சபையை கூட்டினார். கௌசல்யா வந்தா, கைகேயி வந்தா, சுமித்ரா வந்தா, காஷ்யபர் வந்தார், வசிஷ்டர் வந்தார், சுமந்திரர் வந்தார், சில பந்துக்கள்லாம் வந்தா, முக்கிய பிரஜைகள் வந்தா. இந்த மாதிரி மிதிலையிலிருந்து தூதுவர்கள்லாம் வந்திருக்கா. அந்த தூதுவர்கள்லாம் இந்த செய்திய சொன்னா. அங்க ஒரு வீரிய சுல்கமா ஒரு தனுசு இருந்துதான், சிவதனுசு. நம்ம குழந்தை அதை நான் ஏற்றிட்டானா. வீரிய சுல்கத்தினுடைய பலனா அவருடைய கன்னிகையான பூமியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட பிராட்டியான சீதையை அவருக்கு விவாகம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறார். அவளெல்லாம் அழைக்கிறார். நீங்க என்ன நினைக்கிறேன், உங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டுட்டு அதன்படி செயல்படலாம் இருக்கேன்னு உடனே எல்லாரும் எங்களுக்கும் சம்மதம் அப்படின்னு தசரதருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்களே. கஜானாவை திறந்தார். எல்லாருக்கும் வேண்டிய ஆடைகள்லாம் எடுத்துக்கோங்க, எல்லாரும் விதவிதமான ஆபரணங்களை போட்டிக்கோங்க, என்னோட சில யானைகள், சில பட்டத்து யானைகள், சில குதிரைகள், சில சோல்ஜர்ஸ், சில தேர்கள்லாம் வரட்டும், சில பல்லக்குகள்லாம் நல்லா அலங்காரம் பண்ணப்படட்டும், அந்த பல்லக்குகள்ல மந்திரிகள்லாம் முன்னாடி போகிடட்டும், நான் பின்னாடி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி வர. கிளம்பி வரும்போது தூதர்கள் போகிறதுக்கு 3 நாட்கள் ஆச்சு அப்படின்னார். தசரத வர்றதுக்கு 4 நாட்கள் ஆச்சு. 4 நாட்கள் கழித்து எல்லாரும் மிதிலைக்கு சேர்றா. வாசல்ல பூர்ண கும்பம் கொடுத்து ஸ்வாகதம் தே மகாராஜே திஷ்டியா பிராப்தோசி ராகவே
என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய பாக்கியத்தினால நீங்க இந்த தேசத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு தசரத மகாராஜாவுக்கு அப்படி பூர்ண கும்பங்கள்லாம் கொடுத்து சத்திர சாமராதி உபச்சாரங்கள்லாம் பண்ணி அவரை உள்ள அழைச்சிட்டு வர. ஸ்வாகதம் தே மகாராஜா திஷ்யா பிராப்தோசி ராகவே. வாசல்ல பூர்ண கும்பம் வச்சு சத்திர சாமரங்கள்லாம் கொடுத்து பலவிதமான புஷ்பங்கள்லாம் வர்ஷிச்சு மங்களவாத்தியங்கள்லாம் முழக வேத கோஷத்தோட தசரத மகாராஜாவை மிதிலாதிபதியான ஜனகன் வரவேற்று உள்ள கூப்பிட்டு போறார். நான் ஒரு வீரிய சுல்கம் வைத்திருந்தேன். அந்த வீரிய சுல்கத்துல என்னுடைய அந்த தனுசை யார் நான் ஏற்றுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா முடிவு பண்ணியிருந்தேன். உங்களுடைய மூத்த குமாரன் ஜேஷ்டபுத்திரன் ராமச்சந்திரன் அந்த வில்ல நான் ஏற்றி அந்த வில்லு உடஞ்சியே போயிடுத்து. அதனால நான் வச்ச வீரிய சுல்கத்தினுடைய படி ராமருக்கு என்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறேன், நீங்க அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு உடனே தசரதரும் ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்கின்றார். உடனே தசரதர் வசிஷ்டரை விட்டு தன்னுடைய குலத்தை பத்தி சொல்லிட்டே வர, பிரபரம் சொல்லணும். அப்ப ஆரம்பிச்சு தன்னுடைய வம்சம் எப்படி ஆரம்பிச்சது, மனுல இருந்து ஆரம்பிச்சு மனு, மானவேந்திரன், இக்ஷுபாகு அப்படின்னு அந்த வம்சத்துல எந்தெந்த ராஜாக்கள் தசரதன், தசரதருடைய ஜேஷ்ட குமாரன் ராமர், அவனுடைய தம்பி லக்ஷ்மணன், பரதன், சத்ருகடன் அப்படி தன்னுடைய வம்சத்தை சொல்ற. அந்த பக்கம் சதானந்தர் இருக்கார். சதானந்தருக்கு இந்த மிதிலியினுடைய வம்சத்தை பத்தி ரொம்ப தெரியாததுனால ஜனகரே தன்னுடைய பரம்பரை எடுத்து தன் பக்கம் இருக்கக்கூடிய பிரபரங்கள்லாம் சொல்லிட்டு வர. இதுக்கு நடுவுல ஜனகர் என்ன பண்ணிருக்காருன்னா, குஷத்வஜன் அப்படிங்கிற தன்னுடைய தம்பி இக்ஷுமதி அப்படிங்கிற நதி தீர்த்தத்தினுடைய கரையில ஒரு ராஜ்யத்துல ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். ஷாங்காஷ்யம் பேரு. அங்கிருந்து அவரை வரவழைக்கிறார். அவருக்கு 2 பெண் குழந்தைகள் உண்டு. அந்த 2 பெண் குழந்தைகளோட அவரும் கல்யாணத்துக்கு சேர்றார். பரதனுடைய மாமா கேகே தேசத்திலிருந்து யுதாஜித்து அவனும் கல்யாணத்துக்கு சேர்றான். இப்படி எல்லாம் கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. விஸ்வாமித்திரர் சொல்றார், ஒரு கல்யாணத்தை 4 கல்யாணமா பண்ணிருந்தாமே அப்படிங்கிறார். சீதைக்கு ஒரு தங்க இருக்காளா, ஊர்மையிலேன்னு பேசாம லக்ஷ்மணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து. ஜனகருக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து குஷத்வஜனுக்கு 2 பெண் இருக்கா. மாண்டவிய பரதனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரும், ஸ்ருதகீர்த்திய சத்ருகடனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு உடனே ஒரு முகூர்த்தத்துல 4 கல்யாணங்கள் நிச்சயம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு முதல் நாள் வேண்டிய எல்லா கிரியைகளும் பண்ணிட்டு இருக்கா. ஒரு பெரிய அரண்மனை. அந்த அரண்மனையில பெரிய சபா மண்டபம். அந்த சபா மண்டபத்துல உள்ள நுழையிற இடத்துல வாழை மரங்கள், ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள்லாம் கட்டியிருக்கு. மங்களகரமான தோரணங்கள்லாம் கட்டியிருக்கு. நல்ல முத்து பவழத்தினாலெல்லாம் தோரணங்கள் கட்டியிருக்கா. உள்ள அந்த சபா மண்டபம் முழுக்க ரத்னத்தினால இழைச்சு அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கு. கீழே அப்படி ரொம்ப விலை மதிப்புள்ள ரத்ன கம்பளங்கள்லாம் விரிக்கப்பட்டிருக்கு. உள்ள வரக்கூடிய ஒரு இடத்துல நாதஸ்வரம் 1000 பேர் நாதஸ்வரம் வாசிக்கிறா, ஒரு இடத்துல 1000 பேர் ஷனாய் வாசிக்கிறா, ஒரு இடத்துல வீண கச்சேரி நடக்கிறது, ஒரு இடத்துல புல்லாங்கோல் நடக்கிறது, ஒரு இடத்துல மத்தள கச்சேரி நடக்கிறது. அங்கங்க ஒவ்வொரு அரங்கு இருக்கு. ஒவ்வொரு அரங்கத்துல சில பெண்கள்லாம் நாட்டியம் ஆடிட்டு இருக்கா. வரும் வழியில அழகான பெண்கள்லாம் நிறுத்திட்டு எல்லாருக்கும் உபச்சாரங்கள் பண்ணி வரக்கூடியவர்கள்லாம் வரவேற்றுட்டே இருக்கா. எல்லா தேசத்து ராஜாக்களும் வரா, பிரபுக்கள் வரா, நாட்டினுடைய பிரஜைகள் வரா, அயோத்தியினுடைய பிரஜைகள் வரா. எல்லாரும் சர்வ அலங்காரங்கள் பண்ணிட்டவர்களா, விலை உயர்ந்த ஆடைகள் ஆபரணங்கள் போட்டுண்டவர்களா கம்பீரமா வரா. அந்த மண்டபம் முழுக்க அப்படி ஒரு சுகந்தம் வீசுறது. கல்யாணத்துல நடக்கக்கூடிய அந்த மண்டபங்கள் ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த உள்ள நுழைந்தவாளுக்கு ஒரு க்ஷணம் என்ன தோன்றதுன்னா, நம்ம பூலோகத்துல இருக்கோமா தேவலோகத்துல இருக்கோமான்னு தெரியல, அவ்வளவு அலங்காரத்தோட இருக்கு. ஒரு பக்கம் மகர்ஷிகளுக்காக இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல மகர்ஷிகள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கா. இன்னொரு இடத்துல பிரஜைகள், பிரதிநிதிகள் உட்கார்ந்துட்டு இருக்கா. ஒரு இடத்துல ராஜாவுடைய முக்கியமான ஆலோசகர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கா, மந்திரிகள் உட்கார்ந்துட்டு இருக்கா. ஒரு இடத்துல சீதையோட கூட இருக்கக்கூடிய பல பெண்கள் சீதைக்கு அலங்காரம் பண்ணிட்டு பக்கத்துல நின்று இருக்கா. அப்படி இருக்கக்கூடிய அந்த பெரிய அரங்கத்துக்குள்ள சீதைய அழகா உள்ள கூப்பிட்டு வர. பாணிகிரகணம் பண்ணணும். சீதைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த கொன்ன பூலியே தங்க கொன்னைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த தங்க கொன்னத்துக்கு பொற்கொன்னைன்னு பேரு. அந்த பொற்கொன்ன கலர்ல தான் சீதா இன்னைக்கு புடவை கட்டின்னு இருந்தாலாம். அதனுடைய பார்டர்ல எல்லாம் ஹம்ச பக்ஷி போட்டிருந்ததாம்.
நல்ல சிவப்பு வர்ணத்துல ரவிக்க போட்டிருந்தா. சுருள் சுருளான அவருடைய கேசங்கள்லாம் அழகா வாரப்பட்டிருந்தது. சுகந்தமான பரிமள திரவியங்கள்லாம் போட்டிருந்தார். ஜடகுஞ்சம் வச்சு பண்ணி இருந்தார். திருவில்ல இருந்தது. உச்சி பூ, தலைநாகம், சந்திரபிரப, சூரிய பிரப, கலிங்கத்துரா, சுட்டி பதக்கம், மல்லி முட்டுனால வங்கி பின்னல் பின்னிருந்தாளாம் சீதைக்கு. காதுல மாட்டல், குண்டலம், மூக்குத்தி, புல்லாக்கு, ஹாரம், கல்லண்டிகை, முத்துசரம், காசு மாலை, பதக்கம், உத்தியானம், தோல்ல நாக்கொத்து, கைகள்ல கங்கணம், கடகம், விரல்ல மோதிரம், பாதத்துல தண்டை, பாதசரசம், இவ்வளவு அலங்காரம் பண்ணி சர்வாபரண பூஷிதையா சீதை இருந்தா. கண்கள்ல அழகா மை தீட்டி இருந்தா. கண்ணத்துல திருஷ்டி போட்டு வச்சிருந்தா. கால்ல நலங்கு, கையில மருதாணி. அப்பேற்பட்ட சீதையை கொண்டு வந்து அப்படி ராமர் முன்னாடி நிறுத்துறாளாம். ராமர் முன்னாடி நிறுத்தின உடனே ராமர் பார்க்கிறார், ஆச்சரியப்படுறார். ஜனங்கள்லாம் ஒரு க்ஷணம் அந்த சீதை வந்து அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள பிரவேசம் ஆன உடனே ஹா அப்படின்ட்டாளாம். ஆச்சரியப்படுறா சீதையை பார்த்து. அப்படி அவ்வளவு அழகா இருக்கா. எல்லாரும் பார்க்கிறா. அப்படி சீத்தை தலையை குடிஞ்சுட்டே உள்ள வரா. உள்ள வந்து எல்லாரும் அந்த பாணி கிரகணம் பண்ணக்கூடிய அந்த முகூர்த்தத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கா. பங்குனி உத்திரம். ததசீதாம் சமானிய சர்வாபரண பூஷிதாம் சமக்ஷம் அக்னேகே சம்ஸ்தாபிய ராகவாபிமுகே ததா. ராகவனுக்கு முன்னாடி அப்படி கொண்டு வந்து சீதையை நிறுத்தறா. நிறுத்தின உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்கா. கீழே பார்த்தா என்ன அப்படின்னா, தர்ப இருக்கே, தர்பைய தங்கத்தினால பண்ண முடியலையா. அக்ஷத இருக்கே, அக்ஷதைய தங்கத்தினால பண்ண முடியலையா. நீங்க எல்லாம் தங்கத்தினால இருக்கா. எதெல்லாம் தங்கத்தினால பண்ண முடியுமோ தங்கத்தினால இருக்கு, வைரத்தினால பண்ண முடியுமோ வைரத்தினால இருக்கு. அப்படி ஒரு ஜனகர் அப்படி ஒரு கல்யாணம் பண்றார். கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி சீதை வந்து பக்கத்துல நிற்கிறாளே. சீதை வந்து பக்கத்துல நிற்கும் போதாவது ராமர் சீதையை ஏறெடுத்து பார்க்கணும் இல்லையா. அப்படி கொண்டு வந்து அவர் இயம் சீதா மமசுதா சக தர்மச்சரீதவ அப்படிங்கிறார். என்னுடைய பெண் சீதை ஆசையா வளர்த்தவள், உன்னை நிழல் போல தொடர்ந்து வருவா. நீ எப்படி தர்மம் தர்மம்னு நிற்கிறையோ அந்த தர்மத்துக்கு அனுசரணையா உன் கூட தர்மத்தை போட்டி போட்டு உனக்கு மேல அனுஷ்டானம் பண்ணக்கூடியவள். அப்ரவீத் ஜனகோ ராஜா கௌசல்யானந்தவர்தனம் இயம் சீதா மமசுதா சக தர்மச்சரீதவ. இயம் சீதான்னு சொன்னாரே அப்படின்னா தர்மேன தனயா தவ அன்றைக்கின்ற வாக்க மனசுல வச்சுட்டு இயம் சீதா மமசுதா சக தர்மச்சரீதவ அப்படின்னார். அப்படியே ராமர் அப்படியே நின்று இருக்கார். பாணி கிரகணம் பண்ணணும். ராமர் திகச்சு நிற்கும் பொழுது அப்படி தன்னோட பெண்ணான சீதையினுடைய கையை எடுத்தார். ராமருடைய கையை எடுத்தார். ரெண்டு பேரோட வலது கையும் என்ன பண்றாருன்னா ஜனக மகாராஜாவையும் சேர்த்து வைக்கிறாராம். சேர்த்து வைக்கும் போது சீத்தை என்ன பண்ணினா அப்படின்னா ராமருடைய கை இப்படி இருக்கு. சீத்தை போய் தொட்டா ஒரு நல்ல மரகத ஸ்தம்பம் ஒரு தூள் இருந்ததுன்னா அதுல ஒரு மின்னல் கொடி சுற்றிண்டா அப்படி இருக்குமோ. ராமருடைய கை இப்படி மரகத ஸ்தம்பமா இருக்கு. மின்னல் கொடி மாதிரி சீதையினுடைய கையை பட்டு இப்படி ஜானகி ராமனா சீதா ராமனா ராமச்சந்திர பிரபு அந்த சபையில எல்லாருக்கும் அப்படி தர்சனம் தரார். உடனே எல்லாரும் ஊஞ்சலாட்டம். யான வைபவமே சீதா கல்யாண வைபவமே பவன ஸ்துதி பாத்ர பவன சரித்ரா ரவி சோமவர நேத்ர ரமணீய காத்ரா சீதா கல்யாண भक्त जन परिपाल परित शर झाला भुक्ति मुक्ति दलील उदेव बाला सीता कल्याण वैभव में परमेश नुत गीत बबचलति घोट तरणी कुल संजात जगराजनुता सीता कल्याण
सीता मनोहरा कारुण्य सागरा करुणानिधि तेरा नापाली श्री रामा गोपालकस्तोमा कापाड समयमो पतित पावन नीवो पालिंच कुंतटनु गतिमागो यौवरो ममुग्रकुण ब्रोहु निरुपेत कप्पिन निधिवी दुरकितिवी वरत्याग राजूनी वरद प्रोक्यदरा राजकुमारा राराना स्वामी रारानलुकूट चिन्निपादा मूलीरा बंगारू पलकल वेसी युनधीरा शंख चक्र संगरागी उदय सायरा तिलकं भूमो मूनदितेरा निपुटो सलभूट दयतोड सलवीयावयवू पन्नीरो गंधमो अलतेरा निपुटो इंदू बदनीरो गंधरमुनतू रारा राजकुमारा रारानलुकीड चिन्निपाद मूवीरा सीता रामचंद्र मूर्तिக்கு மிதிலே இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து பகவானுக்கு கல்யாண வைபவங்கள் எல்லாம் பாடி ஊஞ்சலாட்டி நலங்குகள் எல்லாம் பண்ணி ஆரத்தி எடுத்தா. இத்தகைய சீதா ராமச்சந்திர பிரபுவனுடைய விவாகத்தினால சர்வ ஜனங்களுக்கும் சர்வ மங்களங்களும்